அன்பு நேயர்களே, வளைகுடாவில் யுத்தம் தலைவிரித்து தாண்டவம் ஆடிவரும் நிலையில் பேய்க்கு பயந்து பிசாசிடம் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் அரபிய சேக்குகள். யாரு? அமீரகத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்காரங்க நேற்று ஒன்று கூடி நம்மளை ஈரான் தாடி இனி விடமாட்டான், நம்மட தொழில் துறைமுகங்கள் அடிச்சு சாத்துறான், இனி துபாயை கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க, துபாய் உலகத்துல பெரிய தொழில்துறைமா வச்சிருந்தோம், இன்னைக்கு மேலே அவங்களோட பெரிய ஒரு டவருக்கும் அடிச்சுட்டானுல்ல, மெரினா டவருக்கும் அடிச்சுட்டாங்க, இனி பார்க்க முடியாது, அதனால நம்ம தொபுக்கனை விழுந்துடுவோம்னு சொல்லி நேற்று ஒன்று கூடி இன்றைக்கு பிரிட்டிஷ் படை இறக்கிட்டாங்க. அப்ப வந்து இறங்கினோன்னா அவங்க மானே தேனே பொன்னே, ஐயோ அபிரகம் நல்ல படை, உங்களுக்கு கூட நாங்க வேலை செய்யறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம், உங்களோட டெக்னாலஜி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஏத்து கொண்டு பாப்பா ஒரு ஐஸ் ஏத்து கொண்டு ஐஸ் மலையை தூக்கி தலையில வச்சுட்டான். அதோட இவங்க அமீரக போலீஸும் படையும் சேர்ந்து அப்பப்பா நாம இப்ப ரொம்ப பாதுகாப்பு அடைஞ்சிட்டோம் பாருங்க என்று நினைச்சிட்டாங்க. அதாவது இந்த ஈரான்காரன் கேரக்டரே புரிஞ்சு கொள்ளாம இந்த படிப்பறிவு இல்லாத அரபிய சீக்குகள் பிசாசுக்கிட்ட போய் தஞ்சம் பூந்திக்கிறாங்க. நேற்று அவங்கள்ட்ட 2 படைகள் காலி ஆயிட்டு இல்லை, அதோட தான் அவங்களுக்கு இழுத்து வளர்த்தாடி போச்சு. எப்பப்பா நம்மளா இனி தாக்கு புரியல, அப்போ இந்த ஈரான் அந்த சேக்கு நம்ம ஈரான் தாடி நம்மள பெரியன்கள் விடான்கள், நம்ம என்ன வழி பார்க்கலாம்னு சொல்லி இப்ப நமக்கு பிரித்தானியா, நமக்கு அமெரிக்கா தானே பிரச்சனை, அவங்களுக்கு நம்ம பிரித்தானியா எடுத்துக்கிறோம்னு பிரித்தானியா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இதுல ஒரு விடயம் என்னென்றால், இந்த முஸ்லீம் நாடுகளும் முஸ்லீம்களும் ஒன்றுபடாமல் ஈரான் ஒரு பக்கம், ஈராக் ஒரு பக்கம், இந்த குர்திஸ் ஒரு பக்கம் என்று இவங்களுக்குள் ஒரு முஸ்லீம் ஒரு களிமா சொன்ன பாட்டுக்குள்ளேயே 10-20 படங்களுக்குள்ள அது இவங்களுக்கு லாப கணக்கு. இந்த யூதர்களுக்கும் சியோனிசவாதிகளுக்கு மிகப்பெரிய லாப கணக்கு. எப்படியாச்சும் மேல சண்டைக்குள்ளேயே வச்சிருக்கணும், அப்பதான் நமக்கு வாசி என்று சொல்லி அந்த ஒரு நிலையை உருவாக்கிறது. அதாவது இலங்கைக்குள்ள இப்ப எத்தனை இயக்கங்கள், 5-10 இயக்கங்கள் இருந்துச்சு இல்ல, கடைசியா ஒரு இயக்கம் அழிச்சான் சிங்களம். அப்படி ஒருத்தர் இவங்க ஒன்றுபடாமல் ஒற்றுமை இல்லாமல் ஆளுக்கு தடிகெடுத்தவன் எல்லாம் வேட்டையாடுகின்ற போது அவனுக்கு வாசியா போயிடும். இப்ப இலங்கைக்குள்ள அப்படித்தான் நடந்துச்சு. இப்ப தமிழ் கட்சிக்குள்ளையும் சக்களத்து சண்டை அப்படி கொண்டு போகக்குள்ள பிளவு இன்னும் கூடும். அப்ப யாருக்கு கணக்கு லாபம்? சிங்களத்துக்கு லாபம். அதே போன்று வடகிழக்குல நில தொடர்பான வாழ்க்கையுடையவர்களை தமிழரும் முஸ்லிம்களும் ஒன்றுபடாமல் இப்படியோ பிரிஞ்சு வாழ்வதால் சிங்களத்துக்கு பெருத்த லாப கணக்கு எல்லா வகையிலையும். அது எதுவானாலும் பரவாயில்ல. இப்ப நாளைக்கு தமிழ் பாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயம் கொடுக்கணும்னா எங்களுக்கும் கொடுக்கணும் என்று முஸ்லீம் அணி ஒன்று கொடி தூக்கும். அப்படித்தான் இப்பொழுது அரபிய தேசங்களும் ஒன்றுபடாமல் இந்த மாதிரி பிரிந்து கிடப்பதால், இப்படி ஆளாளுக்கு அடிச்சு கொள்வதால் அது சியோனிசவாதிகளுக்கு மிகப்பெரிய லாப கணக்கு. இப்போ இந்த நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கல்ல, இப்ப பாருங்க உங்க செய்தியை பாருங்க, நாங்கள் பாதுகாப்பான கைகளில் இருக்கிறோம், ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை பாதுகாக்க இங்கிலாந்து உதவுறது, அதனால நாங்க ஜாலியா இருக்கிறோம், அப்போ எங்கிட்ட வாழாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் ஈரானை கடுப்பேற்றும்படியமாக பார்க்கின்றேன். என்னுடைய பார்வையில் இது பேய்க்கு பயந்து பிசாசிடம் தஞ்சம் அமர்ந்தது போல. அப்பாப்பா எனக்கு ரொம்ப ஏலாப்பா நடக்க முடியல, அந்த பேய் எல்லாம் வருது என்று பிசாசுக்கிட்ட முறையிட மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தற்போதைய பாதுகாப்பு அமைப்புகளை ஆதரிப்பதற்காக இந்த விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பிரிட்டிஷ் பாதுகாப்பு இணைப்பாளரான குரூப் கேப்டன் சாண்டி லேன்ஸ் இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம் அதிகரித்த பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த எமிராட்டி படைகளுடன் இணைந்து பணியாற்றி வரும் இங்கிலாந்து ராணுவ விமானப்படை நாடு முழுவதும் செயல்பட்டு வருவதாக ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற பிரிட்டிஷ் ஹை கமிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுத்திருக்காங்க. அவங்களோட கேபிள், அவங்களோட மெசேஜ். அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் காரங்க அவங்களோட செய்தி வருது. இது ஸ்ரீலங்கா வந்து அவங்களோட கேபிள் இல்லை, அடுத்த கேபிள் பார்ப்போம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இங்கிலாந்து பாதுகாப்பு இணைப்பாளரான குழு கேப்டன் சாண்டி லேன்ஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தற்போதைய தற்காப்பு அமைப்புகளை ஆதரிக்க இந்த விமானம் பயன்படுத்ததாக தெரிவிக்கின்றார். அவரின் கூற்றுப்படி இந்த விமானங்கள் ஒரு தற்காப்பு எதிர் வான் பங்கை வகித்தது எமிராட்ஸ் படைகளுடன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டுள்ள பிரெஞ்சு விமானங்களுடன் இணைந்து செயல்படும் அதே வேளையில் நாட்டின் வான் பாதுகாப்பு வலையமைப்பிற்கு கூடுதல் திறனை சேர்த்ததுன்னு சொல்றார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகம், அவங்களோட பிரிட்டிஷ் சொல்லுங்க, யூஏல இருக்கிற பிரிட்டிஷ் தூதரகம், அவங்களோட கேபிள்ல அதிகரித்த பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் வான் பாதுகாப்பை வலுப்படுத்த எமிராட்ஸ் படைகளுடன்
இணைந்து பணியாற்றும் இங்கிலாந்து ராணுவ விமானப்படை நாடு முழுவதும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த வரிசைப்படுத்தலுக்கு பிராந்தியத்திலும் இங்கிலாந்திலும் உள்ள அணிகளுக்கு இடையே கவனமாக திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைப்பு தேவை என்று அவர் விளக்கியிருக்கின்றார். கடந்த சில நாட்களாக எதிர் ரோன் அமைப்புகளில் இங்கிலாந்து நிபுணர்கள் எமிரேட்ஸ் வான் பாதுகாப்பு குழுவுடன் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதை பார்த்திருக்கிறேன். அந்த எமிரேட்ஸ் அதிகாரிகள் தொழில்நுட்பம், அவங்க டெக்னாலஜி, அர்ப்பணிப்பு மற்றும் தொழில் நிபுணத்துவம் என்னை மிகவும் கவர்ந்தது என்றும் நான் ஏற்கனவே பார்த்த முடிவுகள் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அடே, உங்களோட பிரிட்டிஷ் படை விடாடா இந்த அரபிகாரம் இருக்கப்படுறான், அடிச்சுட்டான் பாவி, மானை பொண்ணே, நீதான் எல்லாம், நீதான் தெய்வமோ தெய்வம், ஐயோ காலை காட்டு தெய்வம் சொன்னோடனே இவன் இந்த சேக்குகளுக்கெல்லாம் ஏறிட்டு தலைக்கு. அப்ப நம்மளோட படையும் பிரிட்டிஷ் படையும் சேர்ந்துட்டா வெண்ணிலார் இந்த ஈரான் தாடிக்காரங்களை நம்ம ஒரு வழி பண்ணிடலாம். யாருக்கிட்ட எங்கிட்ட சுனாப்பனா அப்படின்னு ஒரு கருத்து எடுத்து கொடுத்துக்கிறாங்க யூஐக்காரங்க. காலையில விடியணும் பாருங்க, புதன்கிழமை அடிய பாருங்க, நம்ம ஆளுங்க அடிய பாருங்க. ரைட். புதிய படைப்பிரிவு இருந்த போதிலும் உக்ரைன், சைப்ரஸ் மற்றும் பரந்த வளைகுடா முழுவதும் பல பிராந்தியங்களில் நடவடிக்கைகளுக்கு இங்கிலாந்து இராணுவம் தொடர்ந்து ஆதரவளிப்பதாக சாண்டிலியன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானிய தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பதற்றம் அதிகரிக்கும் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதன் தற்காப்பு நிலையை வலுப்படுத்தி வருவதாக அந்த அறிவிப்பு தெரிவிக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்திருந்த வைஸ் அட்மிரல் எட்வர்ட் அல்பில்கிரனின் சமீபத்திய செய்தியையும் சாண்டிலியன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தேவைப்பட்டால் நட்பு நாடுகளுக்கு மேலும் என்ன ஆதரவை வழங்க முடியும் என்பதை இங்கிலாந்தில் உள்ள குழுக்கள் மதிப்பிடும் அதே வேளையில் மத்திய கிழக்கில் இங்கிலாந்து பாதுகாப்பு துறையின் மூத்த ஆலோசகரான அல்கிரன் பிராந்தியம் முழுவதும் பணியாற்றி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கிலாந்துக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஆழமாக இயங்குகிறது. இது எமிரேட்ஸ் நிறுவப்பட்ட ஆண்டுகள் வரை நீண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது நாங்க ரொம்ப நீண்ட நாளைய உறவு, நம்ம உறவு அப்படின்னு அறுத்து விட முடியுமா? அதாவது சிங்களத்தில் சொல்ல போனால் அம்பேய ஆளுவா, சிறு வயது பழக்கம், அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. ஐக்கிய அரபு நாடு ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு நாங்க இங்கிலாந்தோட நல்லா இருக்கிறோம். அது பக்கம் உண்மையும் தான், பொய்யும் கிடையாது. இங்கிலாந்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆயுத படைகள் ஆழமான மற்றும் நீண்ட கால கூட்டாண்மையை பகிர்ந்து கொள்கின்றன. இது இந்த நாட்டின் ஸ்தாபனம் வரை நீண்டுள்ளது. இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஆயுதப்படைகளின் 50 ஆண்டுகளை கொண்டாட நாங்கள் எதிர்நோக்குகிறோம் என்றும் பிரித்தானியா தெரிவித்திருக்கின்றது. பாதுகாப்பு நிலையாக இருப்பதால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 3200 வாகனங்களுடன் கலைத்திறனை அதிகரிக்கிறது. இறக்கிட்டாங்க எல்லாமே. ஈரானிய தாக்குதல்கள் தொடங்கியிலிருந்து மொத்தம் 78 பேர் காயமடைந்துள்ளதாக அமீரகம் தெரிவித்திருக்கின்றது. இலக்கு அளிக்கப்பட்டது என்றும் ஈரானிய ட்ரோன்களை இடைமறிக்கும் வான் பாதுகாப்பு படைகளின் புதிய காட்சிகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியிடுகிறது. ஹாமஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டதால் ஏற்படும் இடையூறுகள் நீண்ட காலம் நீடிக்கும் போது உலக எண்ணெய் சந்தைகளுக்கு பேரழிவு விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனமான அரம்கோவின் தலைமை நிர்வாகி இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்திருக்கின்றார். 2025 முடிவுகளை வெளியிடப்பட்ட பிறகு அவர் ஒரு ஊடக அறிக்கையில் இந்த விவரத்தை தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் நாங்கள் இடையூறுகளை எதிர்கொண்டிருந்தாலும் இன்று வரை இந்த பிராந்தியத்தில் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறை எதிர்கொண்ட மிகப்பெரிய நெருக்கடி இதுதான் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்ததால் மத்திய கிழக்கிலிருந்து 1 லிட்டர் எண்ணெய் அனுப்ப அனுமதிக்க மாட்டோம் என்று ஈரானின் தாடி புரட்சிக்காரன் சொல்லிட்டார்கள். ஐஆர்சி சொல்லிட்டு இதன் விளைவாக அமெரிக்கா ஈரானின் முக்கிய எரிசக்தி உற்பத்தி செய்யும் பகுதியிலிருந்து ஏற்றுமதியை தடுத்தால் அமெரிக்கா ஈரானை மிகவும் கடுமையாக தாக்கும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எச்சரித்திருக்கிற தெரிவிப்பை விட இதேவேளை அரம்கோ சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரானின் இலக்கு தாக்குதல்கள் மார்ச் 2ஆம் தேதி சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிறுவனமான மிகப்பெரிய நிறுவனம் சவுதி அரம்கோ அதன் ராஸ் தனுரா சுத்திகரிப்பு ரிஃபைனரி நிலையம் ட்ரோன் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து முன்னெச்சரிக்கையாக அதன் ரஸ் தனுரா சுத்திகரிப்பு நிலையத்தை தற்காலிகமாக மூடியிருக்கிறது. சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட வரையறுக்கப்பட்ட தீ கட்டுப்படுத்தப்பட்டதாக சவுதி அரேபியா ஏற்கனவே தெரிவித்து விட்டது. இப்ப சவுதி அரேபியா இன்னும் எந்த எதிர்த்தாக்குதலுக்கும் போகலங்க. அவன் கொஞ்சம் அறிவுபூர்வமான ரொம்ப மூளையாக இந்த சம்பவம் எண்ணெய் உற்பத்தியோ அல்லது விநியோகத்தையோ பாதிக்கவில்லை என்றும் தீயை கட்டுப்படுத்த பாதுகாப்பு நடைமுறைகள் விரைவாக செயல்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இது அந்த நேரத்தில் வந்த வசதி வாய்ப்பாகவும்
வசதி பாதுகாப்பாகவும் திறமையாகவும் செயல்படுவதை உறுதி செய்ய நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சவுதி அரேபியாதிகள் இன்று செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவின் வளைகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ராஸ் தனூரா வளாகம் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையங்கள் ஒன்றாகும். இது ஒரு நாளைக்கு 5,50,000 பீப்பாய்களை கொள்வனவு செய்து கொண்டது. மேலும் சவுதி கச்சா எண்ணெய்க்கான முக்கிய ஏற்றுமதி முனையமாகவும் இந்த அரம்கோ செயல்படுகின்றது. நாம் கடந்த சனிக்கிழமையே வாரத்தின் இறுதிக்கு முன்பே நாங்கள் சொல்லியிருந்தோம், பீப்பாய் ஒரு கச்சாய் பீப்பாய் எண்ணெய் $120 தாண்டும் என்று. அது நேற்றே $120 போய்விட்டது. நாம திங்கட்கிழமையே நம்ம விலை ஏற்றத்தையும் ஸ்ரீலங்கா ஏற்ற போன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, வந்துடுச்சு. இப்ப 120 போனது. இன்று இப்ப நம்ம இந்த ரெக்கார்டிங் சொல்லுகின்ற போது $90 இறங்கிட்டு. அப்ப ஸ்ரீலங்கா விலையை இறக்கணுமா இல்லையா? இறக்குவாங்களா? இல்ல, இன்னும் ஏறும். இது திடீரென்று அமெரிக்கா தான் ரெஸ்டாக் எண்ணெய் ஓப்பன் பண்ணிவிட்டான். அவன் கல்லில மழை பெய்யுது இல்ல, அவனுக்கு பணம் கொட்ட போது பாருங்க. முற்றுமுழுதான் இருக்கிற எண்ணெய் ஸ்டாக்கையும் விலை கூட அடிச்சு வித்துட்டு இந்த சண்டைக்கு பம்பருக்கு நிறைய வில்லங்கம் இருக்குது என்றாலும் அமெரிக்காவுக்கு இப்போ இந்த சண்டையில் ஒரு பக்கம் அழிவென்றாலும் எண்ணெய் வியாபாரத்தில் களை கட்டுகின்றது நெய்னா. கொட்டோ அள்ளுகின்றார். பார்க்கலாம் இன்றிரவு மற்றும் ஒரு செய்தியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.